வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெதுவடை. என்கிட்ட நிறைய பேர் டிஎம்மும் பண்ணுறீங்க, கமெண்ட்லேருந்து கேட்குறீங்க, வடை எப்படி போடுறீங்க? நான்லாம் பண்ணால் வடை வர மாட்டேங்குது, ரொம்ப ஹார்டாக வருது, நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு நான் முழுசாக சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். உளுந்த ஒரு 2 மணி நேரம் ஊற போடுங்க, நல்லா வாஷ் பண்ணி கிரைண்டரில் போடுங்க. எங்களோட ட்ரிக்ஸ் என்னென்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு உளுந்து மாவு ஆட்டுவோம். உளுந்து மாவு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவோட தன்னை பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி ஊற்றிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே இதுவாக தண்ணி ஊற்றுங்க, ஒரே இதுவாக தான் ஆட்டணும். இடையிடையில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் வடை மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லூஸாக இருக்கணும் மாவு. இது நான் எடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், சீரகம், கொஞ்சம் இஞ்சி, சாப் பண்ண கருவேப்பிலை, இவ்வளோ தான். நிறைய பேர் வெங்காயம் போடுவாங்க, பச்சை மிளகாய் நிறைய பேர் போடுவாங்க. எனக்கு காரம் அந்த அளவுக்கு ஆகாதனால பச்சை மிளகாய் போடல, இஞ்சியோட காரம் தான். இது கூட கொஞ்சம் மிளகு ஒன்று போடுவாங்க. நான் இதில் மிளகு ஆட் பண்ணல, பட் மிளகும் கூட போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் வடை. மாவு முடிஞ்ச அளவுக்கு லூஸாக பண்ணுங்கள். நீங்கள் போடுறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நிறைய கட்டி ஆட்டாதீங்க, கொஞ்சம் லூஸாக ஆட்டுங்க வடை மாவு. கையில் தண்ணி எதுக்காக வச்சுருக்குன்னா, இது நான் போடுறப்ப காட்டுறேன் பாருங்கள். தண்ணி லைட்டாக ஈரப்பதம் மேலே அந்த வடை மாவு மேலேயும் பரவி இருக்கணும் அந்த ஈரப்பதம். அப்போ தான் கையில் எடுத்தால் ஒட்டாது. நீங்கள் 20 வடை 30 வடை கூட போடுங்க, கையில் சுத்தமாக ஒட்டாது. இந்த வீடியோ இதுக்கப்புறம் நான் இது எடிட்டிங் எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் போட ஆரம்பித்தேன். இது முழுசாக இந்த வடை போட்டு முடிக்கிற வரைக்குமே எடிட்டிங் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரே கிளிக்கு தான் அது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், வடை மாவு எடுத்த இடத்துலையே நான் எடுக்க மாட்டேன். அது பக்கத்தில் அந்த மாதிரி தான் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் கொடுக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எடுத்த இடத்துல எடுக்காமல் அது பக்கத்துலேருந்து எடுக்கணும். நான் இப்போ வரையுமே கையில் தண்ணி தொடலை. எதனாலனா அது மேலே வடை மாவு மேலே தண்ணி பதம், நான் கையிலேயும் தண்ணி இருந்துச்சு, அந்த வடை மாவுலேயும் தண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி பதம் இருந்தனால தான் இன்னமும் என் கையில் ஒட்டலை. ரீசன் இது தான். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான வடை வரும். ட்ரை அகைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மீண்டும் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கான வடை அந்த ஷேப்பெல்லாம் சூப்பராக வரும். நீங்கள் ஒரே வாட்டி ட்ரை பண்ணிட்டு வரலன்னு விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். இந்த வடையில் பொறுத்தவரையில் அந்த ஹைலைட் என்னென்னா அந்த கலரு, அது ஃப்ளேமு, அதோட கோல்டன் கலரில் வரணும். அந்த இப்போ பபுள்ஸ் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா, வடை ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு வெந்துருச்சு அப்படின்னா பபுள்ஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு காட்டாது. வடை சும்மா மிதக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது எண்ணெயில். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் வந்து சொல்லுங்கள், ஷெஃப் நாங்களும் ட்ரை பண்ணோம், நல்லா தான் வந்துச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த வடை வெந்துருச்சு, அதனால் தண்ணியில் மிதக்கிற மாதிரி தான் மிதக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு பபுள்ஸ் நிறைய இல்லை. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.